சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சரை தூக்கிய அமலாக்கத்துறை. சமீபத்தில் அமைச்சரின் தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலி சென்றிருக்கார். அங்கு பல கோடி ரூபாய் சட்டவிரோதமாக முதலீடு செய்வது தொடர்பாக சிலரை சந்தித்து பேசியிருக்கார். அமைச்சர் KN நேரு மீது ஊழல் வழக்கில் FIR பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறை காவல்துறைக்கு வலியுறுத்தி வரும் நிலையில் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் முதலீடு செய்ய அமைச்சர் நேரு அவரோட தரப்புல பேச்சுவார்த்தை நடந்ததா அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் மூலம் 1020 கோடி கொள்ளையடித்துள்ளதற்கு பல நேரடி ஆதாரங்கள் இருப்பதா அமலாக்கத்துறை இயக்குநரகம் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் DGPக்கு மீண்டும் கடிதம் எழுதி அமைச்சர் KN நேரு மீதில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தது. அந்த கடிதத்தில் இந்த முறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையால் வழங்கப்பட்ட டெண்டர்களில் ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து மொத்தம் ஒப்பந்த மதிப்பில் 7.5% முதல் 10% வரை அமைச்சர் தனது உறவினர்கள் மூலம் வசூலித்ததா ED குற்றம் சாட்டியிருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர் KN நேருவின் உதவியாளர்களுக்கு ஒப்பந்த மதிப்பில் 7.5% முதல் 10% வரை கொடுத்திருக்காங்க. இது கட்சி நிதியாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் 1020 கோடி லஞ்சமாகவும் கட்சி நிதியாகவும் வசூலிக்கப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்ட 252 பக்க ஆவணத்தை அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளது. அமலாக்கத்துறையிடம் இருந்து அரசாங்கத்திற்கு இது போன்ற எந்த தகவலும் கிடைக்காததை தனக்கு தெரியாது என்றும் ஆவணங்கள் தன்னை சென்றடையும் வரை நான் கருத்து தெரிவிக்க முடியாது என்று நேருவை தொடர்பு கொண்டபோது அமலாக்கத்துறையிடமிருந்து மாநில அரசுக்கு 36 நாட்கள் இரண்டாவது முறையா இது போன்ற தகவல் தொடர்பு அனுப்பப்பட்டது. அக்டோபர் 27 அன்று நகராட்சி நிர்வாகத்துறை வேலைக்காக பண மோசடி நடந்ததாக கூறி தமிழ்நாடு DGPக்கு கடிதம் எழுதியது. இந்த ஊழல் குறித்து விசாரிக்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுமாறு தமிழக அரசு அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. FIR பதிவு செய்யாவிட்டால் அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்கு தெரிந்தே காவல்துறையும் உதவுவது போலாகும் என்று எச்சரித்திருக்கிறது. இது குறித்து விளக்கம் அறிந்திருந்த KN நேரு என் சகோதரர் 2013 வாங்கிய கடனை வைத்து போடப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் எந்த குற்றமும் நடக்கவில்லை என ரத்து செய்துவிட்டது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையையும் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் ரத்து செய்துவிட்டது. ஆனாலும் அமலாக்கத்துறையை மீண்டும் மீண்டும் அவதூறு பிரச்சனையில் ஈடுபட சொல்லி மத்திய பாஜக அரசு நிர்பந்திக்கிறது. என் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டப்படி எதிர்கொள்ள இருக்கிறேன். பாஜக அரசின் தூண்டுதலில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியின் அவதூறு பிரச்சாரத்திற்கோ அஞ்ச மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக MPயும் KN நேருவும் மகனுமான அருண் நேரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்த போது விவாதங்களை கிளப்பியது. இந்த சந்திப்பு அருண் நேருவின் தந்தை KN நேரு மீதான அமலாக்கத்துறையில் 1020 கோடி ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நிகழ்ந்ததால அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் வேறு சில கோரிக்கைகளுக்காகவே நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக கூறினார் அருண் நேரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு அமலாக்கத்துறை கடிதத்திற்கு சில நாட்களுக்கு பின் நடந்ததால அதிமுக தமிழக வெற்றி கழகம் போன்ற எதிர்க்கட்சிகள் இதை பயந்து பாஜகவை சந்தித்தது என்று விமர்சிச்சிருக்காங்க. இது அருண் நேரு நிர்மலா சீதாராமனை சந்தித்தது முதல் முறை அல்ல. டிசம்பர் 2024 இதே போன்று KN நேருவின் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் அருண் நேரு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் முதலீடு செய்ய அமைச்சர் நேரு தரப்பில் நடந்த பேச்சு குறித்து அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் இது சட்டவிரோதமானது என KN நேருவை அமலாக்கத்துறையின் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது.